ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலயத்தின் பணிவான வணக்கம். அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் செம்பொன்னாதர், இறைவி சொர்ணாம்பிகை சிவசேகரி, தலவிருட்சம் வன்னி, தீர்த்தம் திரிசூலகங்கை. இக்கோயில் 1000 வருடங்கள் பழமையானது. புராணப் பெயர் திருக்கடுவாய்க்கரை தென்புத்தூர். திருவாரூர் மாவட்டம் ஆண்டான்கோவிலில் அமைந்துள்ள இக்கோயிலின் வரலாறானது, முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூரில் தியாகராஜர் கோயிலை கட்டிக்கொண்டிருந்த காலம் அது. கண்டதேவர் என்ற மந்திரி திருவாரூர் கோயில் கட்டுவதற்காக மலையடிவாரத்திலிருந்து கல் கொண்டு வரச் சென்றார். இருட்டிவிட்டது. இவர் சிவதரிசனம் செய்யாமல் எப்போதும் உணவருந்த மாட்டார். எனவே சாலையோரமாக படுத்துவிட்டார். சிவன் இவரது கனவில் தோன்றி, நான் அருகே உள்ள வன்னி மரத்தின் அடியில் உள்ளேன், என்னை தரிசித்துவிட்டு உணவருந்து என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். மந்திரி வந்து பார்த்தபோது சிவன் கூறியபடியே வன்னி மரத்தடியில் ஒரு லிங்கம் இருந்தது. உடனே அவர் திருவாரூர் கொண்டு செல்லும் ஒவ்வொரு வண்டியிலிருந்து ஒரு கல்லும் ஒவ்வொரு சுண்ணாம்பு மூட்டையிலிருந்து ஒரு கரண்டி சுண்ணாம்பும் கொண்டு வந்து இந்த இடத்தில் கோயில் கட்டி முடித்து கும்பாபிஷேகமும் நடத்திவிட்டார். ஒரு முறை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் நடந்த விஷயங்கள் எல்லாம் கூறி இந்த கோயிலை வந்து பார்க்கும்படி வேண்டினார். மன்னன் வந்து கோயிலை பார்த்துவிட்டு, மந்திரியாரே, இந்த கோயில் கட்டுவதற்கு உண்டான செலவையும் அதற்கான தர்மத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு என்றார். அதற்கு மந்திரி, மன்னா, என் உயிரை கொடுப்பேனே தவிர இந்த தர்மத்தை கொடுக்க மாட்டேன் என்றார். இதனால் கோபமடைந்த ராஜா, என் சொத்தில் தானே இந்த கோயிலை கட்டினாய், எனவே திருடிய குற்றத்திற்காக இந்த கோயில் சன்னதி முன்பு இவனது தலையை வெட்டுங்கள் என உத்தரவிட்டார். மன்னனின் உத்தரவுப்படி தலை வெட்டப்பட்டது. வெட்டிய தலை பூமியில் விழுந்தவுடன் ஆண்டவனே என்றது. இதை அறிந்த ராஜா, ஒரு உண்மையான சிவபக்தனை வெட்டிவிட்டோமே என வருந்தி தன்னையும் வெட்ட நினைக்கிறார். அப்போது இறைவன் தோன்றி, ஒரு ராஜ்யத்தில் ராஜாவும் மந்திரியும் கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டும் என்று கூறி மந்திரிக்கு உயிர் கொடுத்து இருவரையும் ஆசீர்வதிக்கிறார். அன்று முதல் இத்தலம் ஆண்டவன் கோயில் எனப்பட்டது. இங்கு காசியப முனிவர் வழிபாடு செய்துள்ளார். இத்தல விநாயகர் கும்பகர்ண விநாயகர் என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை 11, 12 மற்றும் 13 தேதிகளில் சூரிய ஒளியானது மூலஸ்தானத்தில் விழுந்து சூரிய பூஜை நடக்கிறது. இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். அமைச்சர் கண்டதேவருக்காக ஒளிமயமாக ஐயந்தேவியுடன் எழுந்தருளிய போது அந்நகரமே தங்கமயமாக காட்சியளித்ததால் அன்றிலிருந்து அவ்வூர் சொர்ணபுரி என்றும், இறைவன் சொர்ணபுரீஸ்வரர் எனவும், அம்பிகை சொர்ணாம்பிகை என்றும் வழிபடப்பட்டு வருகின்றனர். விசாக நட்சத்திரத்தில் பிறந்து ஜாதகத்தில் தோஷம் இருப்பவர்கள் சூலகங்கை திருக்குளத்தில் ஒவ்வொரு விசாக தினத்தன்றும் புனித நீராடி இறைவனையும் இறைவியையும் பக்தியுடன் வழிபட்டால் தோஷம் நீங்குவது மட்டுமின்றி அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் அடைவார்கள். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரமாகிய நாட்களில் திருவிழா நடக்கிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இத்தல இறைவனை வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும். சரியான வயதில் வயது குவராத பெண் குழந்தைகள் திங்கள் கிழமையில் இத்தலத்தில் நீராடி இறைவனுக்கு விளக்கேற்றி அர்ச்சித்தால் விரைவில் ருது ஆகிவிடுவார்கள் என்பது நம்பிக்கை. கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் பயணித்து வலங்கைமானில் இறங்க வேண்டும். கிழக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டான்கோவில் அமைந்துள்ளது. இதுபோன்ற 10,000த்திற்கும் மேற்பட்ட அற்புதமான பழங்கால கோயில்கள் நம் நாட்டில் உள்ளன. அவற்றில் முக்கியமான கோயில்களை பற்றி விரிவாக பதிவிடுகிறோம். புதிய பதிவிற்கு பக்தி லயத்துடன் இணைந்திருங்கள்.